ஒண்ணு இன்னொன்னு ஒண்ணு இன்னொன்னு 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க. யாரா ஒருத்தரோட தான் 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். நீங்க இருக்கிறவனுக்கு தலைவனா நீ? தலைவனா நீ? தோலு பேனிசன் சட்டை போட்டா நல்லவனா நீ? இந்த பார், கெட்டப் நல்லா இருக்கிறது முக்கியம் இல்ல, கேரக்டர் நல்லா இருக்கணும். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இன்னும் பல பேர் வர போறாங்க. ஜனவரிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு புரட்சியே ஏற்பட போகுது அப்படின்ற ரெடி தகவல்லாம் வருது. எல்லாம் ரெடி. அவர் வர்றன்னு சொல்றாங்க. அவர் எப்ப வருவாரு? அவரும் வராரு. அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வர்றாரு. அவரும் வராரா? என் கனவுல நீ முடிக்கிறியே, ஏ அடடா என் உதட்டுல நீ இருக்கிறியே, இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க தான். வாங்க, உனக்கு தெரியுமா? துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினா சின்ன பசங்களாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, ஓம் சக்தி பராசக்தி. விஜய் பையனுக்கு யாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எல்லாரும் கேட்டுக்கங்க. ஆமா, நான் அவளை வச்சிருக்கேன். டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா. நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. டேய், நான் ஒண்ணுமே செய்யாம படுத்திருக்கேன்டா. இது உனக்கு அடுக்குமாடா? போடா. Vijay will say no to this divorce என்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, there is no divorce as per our religion. ஓ, அவ்வளோ பெரிய தியாகிங்களா? கத்தோலிக்க மரபுல வந்து பாத்தீங்கன்னா, ஆணோ இல்ல பெண்ணோ இறந்தா மட்டும்தான் டைவர்ஸ் கொடுப்பாங்க. அதனாலதான் வந்து விஜய் வந்து டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்றார் அப்படின்னு சொன்னார். கிறிஸ்தவ மதத்தில் நம்பிக்கை உள்ளவர். கிறிஸ்தவ மதத்தில் நம்பிக்கை உள்ளவர். அப்ப கூட நான் சொல்லியிருந்தேன், அதுக்கு விளக்கெல்லாம் சொல்லியிருந்தேன். அவர் கடவுள் நம்பிக்கையும் கிடையாது, மனசாட்சியும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் நம்ம கிடையாதுன்னு சொன்னது இப்போ ப்ரூவ் பண்ணிருக்காரு பாருங்க. நடிகை திரிஷா கூட்டு வந்து பொதுவெளி நின்று உடனே உள்ள வராத. ஒரு நிமிஷம் மாலையெல்லாம் போட்டு எதுக்கு அவர் அப்படிலாம் இருந்தாலும் அது வந்து என்ன தப்பு? நான் என்ன சொல்றேன்னா, அப்படி உங்களுக்கு இதுவா இருந்தா உங்க வீட்டு பெண்களை விஜய் கல்யாணம் பண்ணி கொடுங்கடா. நாய்களா அவங்க குறிப்பிட்ட அந்த நடிகை தான் இவங்க அப்படின்னு எப்படி சொல்றீங்க? ஏங்க, எங்களுக்கு தெரியுங்க. அவங்களே ஏப்ரல் 20க்கு அப்புறம் நிச்சயமா வந்து இதை வந்து வெளியிட தான் போறாங்க. அதுக்கான ஆடியோ வீடியோ எல்லா ஆதாரங்களும் வந்து இருக்கு. நீ யோகியனா இருந்தா நீ குறைஞ்சபட்சம் இந்த அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் வர வரைக்கும், அந்த டைவர்ஸ் வர வரைக்கும் உன்னால ஒழுக்கமா இருக்க முடியாதா? வருத்த மாட்டல்ல, வருத்த மாட்டல்ல. என்ன மிமிக்ரி இல்ல? மாறுபட்டு நடச்சா எங்க ஆரம்பிச்சியோ அங்கே வந்து நிக்கவே. விஜய் உண்மையிலேயே நேசித்த அப்பாவி தொண்டர்கள், அவரோட ரசிகர்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட அன்ஃபாலோ பண்ணிட்டு சமூக வலைத்தளங்கள்ல இருந்து பயங்கரமா எழுதுறாங்க. போக சொல்றேன். போறியா இல்லையா? நீ போ. ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களா? நாங்க உங்களுக்காக எவ்வளவு தூரம் நாங்க முட்டு கொடுத்தோம். எங்களுக்கு உள்ளபடியே மனவேதனை அடையுது. Hi guys, Tamil Nadu elections 2026 update. DMK has officially announced their alliance with Congress. ADMK has officially announced their alliance with BJP, and our Anna has officially announced his alliance with Trisha. எவ்வளவுதான் முட்டை கொடுக்கறது? எலெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் சும்மா இருந்தோம். அட போங்கடா, இதுக்கு மேல முட்டை கொடுக்க முடியல. அக்கா, யாருக்கா இவரு இப்படி பம்பறாரு? விருந்தாளி வேலை. விருந்தோம்பலோ. நீ எங்கேயா போன? இந்த விளக்கு ரிப்பேர் வச்சு சரி பண்ணிட்டு வந்தேன். தெரிஞ்சு பண்ணியா தெரியாம பண்ணியா? தெரிஞ்சுதான் பண்ணேன். அப்ப உள்ள அவன் இன்னும் திருந்தல மாமா. ஹார்ட் லான்ச் பண்ற டைம் ஆனா இது. எவ்வளவு மரியாதை வச்சிருந்தவங்க மேல என்ன பழக்கான இது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம்? ஆனா இது எப்படினா நாங்க முட்டு கொடுக்கிறது? இப்ப எப்படினா அந்த பெட்டிஷன் ஃபேக்னு சொல்றது நாங்க? நம்ம தான் மக்களை ஏமாத்துறது இல்லையா? அவங்க தான் நம்மகிட்ட ஏமாந்தது இல்லையா? பிச்சி பிச்சி போற என்ன பண்ணுவாங்க? காரி துப்புவாங்கடா. துப்புறா வருங்கால புரட்சி தலைவி நானா அது? Hey, this is very bad, man. I never expect this from you. Worst behavior. Lights off. அண்ணப்பா
அதனால தான் அடிச்சேன். தம்பியா இருந்தா கொன்னே போட்டுரு. திரிஷாவை கூட்டிட்டு போனாரு. அவரு பாலிடிக்ஸ்ல எல்லாம் பிரச்சனை இல்ல. எதுக்காக கூட்டிட்டு போன திரிஷாவை? சும்மாவே நோ எலெக்ஷனுக்கு உங்க ஃபேன்ஸ்ட இருக்கிற சீரியஸ்னஸ் கூட உன்கிட்ட இல்லையா? உன்னைய பத்தி நான் கூட என்ன நம்ம நினைச்சிருந்தேன். நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. தற்கொலை சொல்லி இப்ப தற்கொலையாவே நம்ம ஆக்கிட்டாங்க. Wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. When character is lost, everything is lost. கண்ணாடி சார் அது. பேச்சாடி பேசினா கொஞ்சம் கொஞ்சம் பேச்சாடி பேசினா இங்க பாரு இப்ப ஜோடியா இல்ல மேட்சிங் வேற மாதிரி டான்ஸ். எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி தலைவர் விஜய் த்ரிஷாவாமா எங்க போய் சொல்லுங்க. சொந்த கிளிதான் தேடும் இந்த பறவை கண்டும் அதை சொல்லாது அந்த பறவை. பொண்ணு மாப்பிள பொருத்தத்தை விட துணை பொண்ணு துணை மாப்பிள பொருத்தம் சூர்யா ஜோதிகா மாதிரி அமோகமா இருக்கு. விஜய் அண்ணனுக்கே தெரியாமல் த்ரிஷா அக்காவை மேட்சிங் உடை அணிய வைத்து டிஎம்கே சதி. காரில் இருந்து இறங்கியதும் ஷாக் ஆன விஜய் அண்ணா அப்படின்னு தான் பல அணில்கள் சொல்லிட்டு சுத்துவாங்க. ஆனா நான் அப்படிப்பட்ட அணில் இல்ல. தயவு செய்து எலெக்ஷன் முடிவரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க காயக்கா. ஏம்மா இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா உன்னை விட 2 லீடிங். 7ஆவதா வாக்கப்பட்டதுக்கு என்ன பத்தி பேச? உங்க மூஞ்சிகளுக்கு தீம் மியூசிக் வேற, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா? இந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு உண்மையிலேயே ஷாக்காவே இருந்துச்சு. என்னடா இந்த மனுஷனை பத்தி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க ஒய்ஃப் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் சொல்லியிருந்தாங்க. Do you want to marry me? ஓகே. ஐயோ நான் தாலி கொண்டு வரல. நான் என்ன பண்ணுவேன்? I have a wedding ring. Don't touch. இவங்க எல்லாம் யாருமா? உன்னோட சொந்தக்காரங்களா? No 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 no. All are my husbands. ஹஸ்பண்டா? ஃபர்ஸ்ட் டைம் நான் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் உங்க ஃபேனா இருந்துட்டு உங்களை டிஃபெண்ட் பண்ண முடியாம இப்படி அமைதியா இருக்கும். எல்லாம் ஓகேண்ணா. அங்க அடிச்சாங்க நாங்க எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சாங்க நாங்க எடுத்துக்கிட்டோம், ஏன் உங்க வீட்லயே அடிச்சாங்க அதையும் தாங்கிட்டோம். ஆனா கடைசியில நீங்களே எங்களை அடிச்சிட்டீங்க. இப்ப பாரு, ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. விஜயனா என்னன்னா பண்ற? எங்களால முட்டு கொடுக்க முடியலனா இந்த போஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் மேற்கொண்டு கமெண்ட் செக்ஷன்ல போய் ஏதோ மூவி ஷூட்டிங் போலாமா, அதுக்கு தனியா முட்டு கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் ஆமான்னு சொல்லிடுறான், நாங்க முட்டை கொடுக்கறத நிப்பாட்டிக்கிறோம். முட்டை கொடுக்க பின்னாடி அடி தாங்க முடியல. நேத்து என்ன சரினே இப்படின்னு ஏதோ கெத்தா பண்ணிட்டு வந்திருக்காரு. நீங்க இங்க என்னன்னு பார்த்தா முடிச்சுட்டு போல அப்படிங்கறது தோணுது. ஒரு மனுஷனுக்கு உசுரை விட மான மரியாதாண்டா பெருசு. மான மரியாதை போச்சுன்னா அவன் பணத்துக்கு சமம், நடப்பணும். அதுக்கப்புறம் அவன் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. பாதி உயிர் போய் குத்துயிரும் கொலையுமா உட்காந்துருக்கேன். அதான் என் நிலைமை. இனிமே மதுரையில் நான் எப்படி வீட்டை விட்டு வெளியே போவேன்? 4 மக்கள் மனுஷன் மூஞ்சில எப்படி நான் முழிப்பேன்? சொல்லு பாப்போம். உங்க ஃபேன் தான், உங்களுக்கு பிடிக்கும் தான். இருந்தாலும் இதுக்கெல்லாம் எப்படின்னா முட்டு கொடுக்கறது? சாயங்காலம் இந்த ஃபீல்ட்ல வந்துனே இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அமிச்சுக்கிட்டே இருக்காங்க. வாட் இஸ் திஸ் ப்ரோ? சார் நம்ம எலெக்ஷன்ல தோத்தாலும் பரவாயில்ல சார், நீங்க கொஞ்சம் ட்வீட் பண்றது நிறுத்துங்க சார். எங்க அப்பா வேற போன் மேல போன் அடிச்சிட்டு இருக்காரு சார். ஏன்பா இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா? இப்பதான் ஒரு ட்வீட் போட்டேன். You know right now what is my biggest fear? எப்பவுமே அவ கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தானா she put some post அது இது அதெல்லாம் இருக்கும்ல. இந்த வாட்டியும் அண்ணா கூட இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு போட்டோ போட்டு ஹைதர் கால வீரன்தான் குதிரை ஏறி வருவேன் அந்த மாதிரி மட்டும் எதனா போட்டான்னு வையேன், இட்ஸ் டன். இல்ல இல்ல இன்னொன்னு உடனே இல்ல எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் ஓகே. அண்ணன் போய் கல்யாணத்துக்கு என்ன சொல்லி வாசிப்பாரு? துரோகம். ரமணா படத்துல ஒரு டயலாக் ஒன்று வருமே, தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை, அதுதான் துரோகம். நீ உன் பொண்டாட்டிய உன் ஆம்பளைன்னு சொன்ன இடத்துல நீ உயிரோட இருக்கும்போது செத்துட்ட. ஒரு பணத்துக்கிட்டலாம் பேசி பிரயோஜனமே இல்லை.
கல்யாணத்துக்கு போன தப்பாடா. ஏண்டா சன் நியூஸ்காரா, உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு விஜயான பெட்ரூம்ல யாரு இருக்கிறான்ற கேமரா வச்சு பாக்குறதே உனக்கு வேலையா போச்சு. கல்யாணத்துக்கு போனது தப்பு இல்ல, பொண்டாட்டிய கூட்டு போகாம கள்ள பொண்டாட்டிய கூட்டு போனதுதான் தப்பு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட என்ன பண்ண எப்படி போயிட்டு இருக்கு? இது வரைக்கும் உங்க அப்பா ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப இடையில ஒரு 2 பேர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன். உங்க அப்பா க்ளோஸ். ஜோலி முடிஞ்சு போயிட்டு வா. வர்றதுக்குள்ள ஜாமான் சட்டெல்லாம் வேலை நிறுத்தி வைக்கிறேன். நானும் ஊருக்கு போய் ரொம்ப நாளாகி போச்சு. எப்படான்னு தெரியுற நீ? இப்ப இவர் வெட்ட வெளிச்சமா இது சொன்னதுனால அவங்க எல்லாம் வந்து இவர் ஃபாலோ பண்றதை விட்டுட்டு வெளியில போறாங்க. அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ எங்கள் நண்பன் என்று மறைந்தனா. பல்வேறு காணொலிகள் வந்து உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி என்ன சொல்றது, சைக்கோ மனநிலை. நீ என்ன வந்து சொல்லிட்டல்ல, அதை நான் வந்து உனக்கு ப்ரூவ் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மனதளவுல வந்து வீக் பண்றதுக்கான இந்த முயற்சி வந்து விஜய் வந்து எடுத்திருக்காரு. அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தா கூட கட்டின புண்டாட்டிய விட்டுட்டு வாழணும்னு நினைக்கிறான் இல்லையா, அவனோட நிலைமை என்னை விட ரொம்ப மோசமா போகும் சார். நீ சொன்ன ஒரு விதத்துல வாஸ்தவம் தான்ப்பா. ரொம்ப பேர் நாட்டுல பொண்டாட்டிய வீட்டை விட்டு பத்தி விட்டு நிம்மதி இல்ல நிம்மதி தேடி அலையறாங்க. ஐயோ பாஸ், நான் உங்களை சொல்ல பாஸ், ஜெனரலா ஒரு ஒப்பீனியன் சொன்ன அவ்வளவுதான். நீங்க தனித்தனியா வந்துட்டு கூட தனித்தனியா போயிருக்கலாம். இப்ப நீங்க ஒரே கார்ல வரீங்க, ஒரே மாதிரி உடைய பக்கத்துல நிக்கிறாங்க, கணவன் மனைவி மாதிரி பக்கத்துல நின்னு அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு வராங்க. ஜோடியா மிஸ் ஆறீங்களா நீங்க? இப்ப பாரு, ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. ரொம்ப கேஷுவலா போயிட்டு அவரு அத்தனை கேமரா இருக்கு, அவ்வளவு பொதுமக்கள் இருக்காங்க, எதை பத்தியுமே அவருக்கு வந்து ஒரு அச்சமே இல்லாம இருக்கிறது காரணம் என்ன? இதுதான் அவரோட இயல்பு. வேணாம் ப்ரோ, ஊரா விட்டு மாங்காயில ஊர்கா போகணும்னு நினைக்கிறது தப்பு ப்ரோ. இதுதான் அவரோட இயல்பு. இப்படிதான் 6 வருஷமா இருந்துட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல, கிட்டத்தட்ட 30-33 வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு. ஏன் நான் சினிமாக்கு வந்தப்போ எனக்கு வயசு 10, அப்பல இருந்தே இந்த உறவு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. விஜயோட வெட்ட வெளிச்சம் இன்னைக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. விஜய் வந்து எல்லாரும் ஒதுக்க ஆரம்பிச்சு. பூத்து மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி வேணாலும் இருந்துட்டு போடும். நீங்க தானே சொல்றீங்க மாற்றத்துக்கான சக்தி, பெண்களுக்கு பாதுகாப்பு. நேத்தி கூட பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல வாய்கழி நீங்க பேசுனீங்க, அது வேற வாய், இது நாரவாய். அந்த கொள்கை தலைவர் இருக்காங்களா 5 பேர், அந்த 5 தலைவரும் தயவு செஞ்சு நீங்க எடுத்துருங்க. நீங்க பிரேமானந்தா, நித்யானந்தா, அந்த மாதிரி ஆட்களை நீங்க தயவு செஞ்சு வச்சுட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. நல்லா இருக்க. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கூடுகின்ற கூட்டம் விஜய்க்கு வந்து கூடாது. ஊருக்கோசரம் தானே பேசினேன், மேல மரியாதை இல்லாதெல்லாம் இல்லைன்னா நம்மளே நம்ம ஊரை விட்டு கொடுக்க தப்புனா. அவரே வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டார். அவரே நான் இப்படிப்பட்ட ஆள் தான் சொல்லும் போது கொள்கைக்காகவோ விஜய்க்காக வர கூட்டமும் இதுக்கப்புறம் வராது. உன் பக்கம் இந்த பாக்குறப்ப நீ ரைட்டா தெரிஞ்ச, இந்த பக்கம் இந்த பாக்குறப்ப எல்லாம் தப்பா இருக்கு. என் அப்பன் தப்பா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. இவருக்கே திருமண வயதுல குழந்தைகள் இருக்காங்க. நீங்க இந்த வயசுல குழந்தைகளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி லூட்டி அடிக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கே வந்து பாக சகிக்கல. எல்லார் வீட்லயும் ஒரு விஜய் இருக்கான், எல்லார் வீட்லயும் ஒரு விஜய் இருக்கான். ஏன்டா இந்த மாதிரி கேடு கட்டத்தனமா எவனுமே இல்லையடா. கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணீங்க? கல்யாணத்துக்கு பிறகு லவ் பண்ண. கல்யாணம் ஆகி 2 குழந்தை பெத்துட்டு பிறகு லவ் பண்ண. அண்ணா நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் 2 குழந்தை, அதுக்கப்புறம் தான் லவ் பண்ண. அதுக்கப்புறம் இன்னொருத்தருங்க லவ். நீ தான் ரோல் மாடலு, நீ தான் தமிழகத்திலே நான் வந்து தலைகீழா மாத்த போறேன், நான் தான் பெரிய புடுங்கின்னு வந்து சொல்றல்ல, இதுக்கெல்லாம் உனக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேக்குறேன். இதுக்கப்புறம் இந்த விஜய்க்காக எவனா சப்போர்ட் பண்ணிட்டு வந்தான்னா சட்டப்படி தான் நாங்க வந்து அணுக வேண்டியிருக்கோம். இந்த மாதிரி நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க ஜல்சா பண்ணிட்டு போங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பொது வாழ்க்கையில வந்துட்டு நான் ஒரு அரசியல் தலைவனா வரப்போறேன் அப்படின்னு சொல்றதுனால நம்ம இவ்வளவு தூரம் எதிர்த்து கேள்வி கேட்கிறோம். சோ இவர் தலைவர், அவங்க கொள்கை பரப்பு செயலாளர், இவர் ஆண் முதல்வர், அவங்க வந்து பெண் முதல்வர். இதெல்லாம் ஒரு கட்சி, இதெல்லாம் ஒரு பொழப்பு. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு திரிஷா, ஒன்னு சங்கீதா. தட்டுற அணிலுங்களா கையா? காலத்துல யாரையுமே நம்ப முடியல. ஆமாங்க. எதுக்கு உங்க அப்பனை செக் பண்ணி வை, சண்டே ஆனா மிஸ் ஆகுறான். உங்களுக்கு என்ன எங்க அப்பா பத்தி இப்படி எல்லாம் பேச? என்ன கார்த்தி, உங்க அண்ணன் ரூமர்ஸ் எல்லாம் உண்மையாக்கிட்டு இருக்காரு போல.
பல வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் எதையாச்சும் ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க, கேஷுவலா ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. இதுல என்னங்க இருக்கு? முட்டு குடுடி, நீ எவ்வளவு முட்டு குடுக்கணுமோ குடு, டிசைனா குடு. நீ உங்க அண்ணன் மேல பாசம் வச்சுக்கிறதும் உங்க அண்ணன் வேறொருத்தர் மேல பாசம் வச்சுக்கிறதும் பார்க்கவே சூப்பரா இருக்கு. போ. நோ விஜயனா, என்னன்னா பண்ணிட்டு இருக்க? எங்க மனசெல்லாம் வலிக்குதுண்ணா. நாங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீ என்னன்னா பண்ணிட்டு இருக்க? இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி நீ வச்சு ஆகணும். மொட்டுவா இரு. போ. சொல்லல, எனக்கு ஒரு அழகான பையன் இருக்காருன்னு. ஆமாங்க, அது இவர்தான். நான் தாங்க. அதெல்லாம் சரிதானுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் பொண்ணு ஒருக்கா தனியா சந்திச்சா நல்லா இருக்குமுங்க. நீங்க எதுக்கு பாக்கணும் தம்பி? அதான் கட்டிக்க போறவரே பாத்துட்டாரு. என்னது? இந்த நாய்க்கு பொண்ணு கொடுக்க வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த வயசுல உனக்கு பொண்ணாடா? நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க. டெஃபினெட்லி. அரசியலா சினிமா? நீங்க பாருங்க, ஒரு 10 வருஷத்துல. அப்ப புரியல, இப்ப புரியுது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.